மேலும் ஒரு தற்போதைய செய்தியை பார்க்கிறோம். நெல்லை மாவட்டம் கொண்டாநகரம் காட்டுப் பகுதியில் மீண்டும் மூட்டை மூட்டையாக கழிவுகள் கொட்டப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு மண்டல தலைமைச் செய்தியாளர் சிவமணி இணைகிறார். அவரிடம் பேசலாம். சிவமணி, இப்போ இந்த கழிவுகள் எல்லாம் எந்த பகுதியிலிருந்து கொண்டு வரப்பட்டு இங்கு மூட்டை மூட்டையாக போடப்பட்டிருக்கிறது? இதற்கான நடவடிக்கை என்ன? டிசம்பர் மாதத்தில், அதாவது கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் கழிவுகள் கேரளாவிலிருந்து கொண்டு கொட்டப்பட்டது. டன் கணக்கில் அந்த கொட்டப்பட்ட கழிவுகள், இதனை அடுத்து மாவட்ட நிர்வாகம் களத்தில் இறங்கி பசுமை தீர்ப்பாயத்தில் முறையிட்ட நிலையில அந்த கழிவுகள் மீண்டுமாக கேரளாவிற்கு எடுத்து செல்லப்பட்டது. திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்கள் கேரளாவை ஒட்டிய பகுதிகளாக இருக்கக்கூடிய நிலையில மீண்டுமாக தற்போது மரக்கழிவுகள், அந்த அறுவை கழிவுகளாக இருக்கலாம் என்கின்ற தெரிகிறது. அந்த கழிவுகள் டன் கணக்கில் கொட்டப்பட்டிருக்கிறது. மூட்டைகளில் கொண்டு வரப்பட்டு, லாரிகளில் கொண்டு வரப்பட்டு அது பள்ளங்கள்ல கொட்டப்பட்டதாக தெரிகிறது. இந்த கழிவுகள் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது என்பது குறித்த விரிவான விசாரணை தற்போது துவங்கி இருக்கிறது. மரக்கழிவுகளை பள்ளத்தில் கொட்டியிருக்கிறார்கள். கொண்டாநகரம் காட்டுப்பகுதியில, அதாவது திருநெல்வேலியுடைய புறநகர் பகுதியாக இருக்கக்கூடிய கொண்டாநகரனுடைய காட்டுப்பகுதியில இந்த கழிவுகள் கொட்டப்பட்டிருக்கிறது. அதனை உள்ளூரிலிருந்து கொண்டு வந்து கொட்டினார்களா, அல்லது கேரளாவை ஒட்டிய பகுதியாக இருக்கக்கூடிய நிலையில கேரளாவிலிருந்து இங்கே பேப்பர் அரவை ஆலை இங்கே செயல்பட்டு வருகிறது. இந்த பேப்பர் கூழ் தயாரிக்கக்கூடிய ஆலை, அந்த ஆலைக்கு வரக்கூடிய லாரிகளில் ஏதாவது கொண்டு வரப்பட்டு அவை கொட்டப்பட்டிருக்கிறதா என்பது குறித்து விரிவான விசாரணை தற்போது துவங்கி இருக்கிறது. கிராமத்துல பணியாற்றக்கூடிய அந்த பஞ்சாயத்து அலுவலகத்தில் செயல்படக்கூடிய அந்த அவர்கள் தற்போது விசாரணை துவக்கி இருக்கிறார்கள். இது தொடர்பான அந்த புகார் அப்படிங்கிறது கிராம சபையிலிருந்து காவல்துறையினர் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விசாரணையை துவங்குவார்கள் என தெரிய வந்திருக்கிறது. இந்த மர கழிவுகள் கொட்டப்பட்டது யார் என்பது விரைவில் தெரிய வரணும் அப்படிங்கறது அந்த பகுதி மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது. நன்றி சிவமணி, விவரங்களுக்காக.